வாசலில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். குஜராத்தில் ஒரு மருத்துவமனை அடிக்கல் நாட்டு விழாவில் பேசியிருந்த மோடி நம்ம ஊர்லேயே திருமணம் செய்யணும், வெளிநாடுகளுக்கு சென்று திருமணம் செய்கிறத தவிர்க்கணும், ஏன்னா அது அதிகரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம யாரை கல்யாணம் பண்ணணும், எப்போ கல்யாணம் பண்ணணும், எப்படி எங்கே போய் கல்யாணம் பண்ணணுன்றது நம்ம இஷ்டம். அதில் அவர் தலையிடுறது இது அநாகரிகமான ஒரு செயல், வார்த்தைகள். அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவர் என்ன நினச்சி சொல்கிறாருன்னா, இங்கே கல்யாணம் பண்ணால் நிறைய பேர் இந்த டான்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்க சம்பாதிக்கலாம்ல, அப்படி கூட சொல்லலாம். நம்ம இதில் இங்கே பிறந்துட்டு அங்கே போய் ஏன் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கல்ச்சரை மேம்படுத்துறதுக்கும் எக்கனாமிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இந்தியனில் எக்கனாமிக் பாதிக்குதுன்னா ஃபாரினில் போய் இந்த பணம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்கே போய் அது இங்கே பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிறவங்க மக்களுக்கு வேலையும் கிடைக்கும். கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டோ எனி ஒன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு இதாகும். அதனால தான் அவர் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணிட்டு வாழ போகிறீங்களா, இல்லை அவங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா? ஸோ எக்கனாமிக்லாம் இங்கே எந்த ஃபேக்டரும் இல்லைல்ல. சரி, ஓகே, நீங்கள் கல்ச்சர் சம்மந்தமாக சொல்கிறீங்க அப்படின்னா ஓகே, நம்ம கல்ச்சர் சைடே போகலாம். கண்டிப்பாக நம்மளுடைய கல்ச்சர், நம்ம கல்ச்சர்களை நம்ம சூஸ் பண்ணி ஒரு லைஃப் பார்ட்னராக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம கல்ச்சர்ஸ் நம்ம இன்னும் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போகலாம். நான் எங்கே போகணும், எனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் நான் இப்போது எனக்கு பீச் பிடிச்சிருக்கா நான் பீச் போவேன், நான் ஸ்விம்மிங் பூல் பிடிச்சிருக்கா ஸ்விம்மிங் பூல் போவேன். அதே மாதிரி எனக்கு வெளிநாட்டில் எங்கேயாவது போகணும்னு ஆசை இருந்துச்சா நான் அங்கே போவேன். எனக்கு எது பிடிச்சி வாங்கினா நான் பண்ண முடியும். அவர் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுருக்க முடியுமா? அப்படி இந்தியாவில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, அதெல்லாம் சுற்றி தான் நான் வெளிநாட்டுக்கு போகணுன்னா நான் செத்துக்கிறது தான் வெளிநாட்டுக்கு எனக்கு பணமாக தூக்கிட்டு போவாங்க. பட் ஆனால் ஒரு வேளை நம்ம கல்ச்சர் போகணும் இல்லாமல் வெளிநாட்டு போனால் தான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்னா சூஸ் பண்ணுறதுலேருந்து தப்பு இல்லையா? அதில் எக்கனாமிக்கல் ஃபேக்டர் ஏதோ டிவைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த ட்ரீம் வெட்டிங், டெஸ்டினேஷன் வெட்டிங் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஆசை இருக்கா? வெட்டிங்கிறதே எனக்கு ட்ரீம் தான்க்கா என்னை பொறுத்த வரைக்கும். சிம்பிளாக அந்த மாதிரி கிராண்டாக செலவு பண்ணி அதை பண்ணுறதை விட சிம்பிளாக பண்ணிவிட்டு அந்த காசுக்கு நான் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடுவேன் ப்ரோ. அதெல்லாம் இருக்குது. அது கல்யாணம் இங்கே பண்ணிவிட்டு அங்கே வேணால் போகலாம், அங்கே போய் செலிப்ரேட் பண்ணலாம். ஆனால் கல்யாணம் இங்கே பண்ணலாம். நம்ம கல்ச்சர் அழியவே அழியாது மேடம். எப்படின்னா 121 கோடி பாப்புலேஷன் இருந்தது, இப்போ 130 கோடி பாப்புலேஷன் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை பெருகிட்டே போகும்போது நம்ம கல்ச்சர் அப்படி தான் இருக்க தவிர இங்கேருந்து எத்தனை பேர் வெளியே போவாங்க? மேக்ஸிமம் 130 கோடியில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 20 கோடி, மேக்ஸிமம் 20 கோடி பேர் தான் வெளியே போய் மேக்ஸிமம் நினச்சா கூட வெளிநாட்டுக்கு போகுது, சம்பாதிக்க போகுது, மேரேஜ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா கூட 20 கோடி பேருக்கு மேலே போக மாட்டாங்க. அப்படி பார்த்தா கூட 110 கோடி நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. நம்ம கல்ச்சர் நம்மகிட்ட தானே இருக்குது, நம்ம இதை விட்டு வெளியே போகாது. ஒருத்தர் என்ன கோயிலுன்னுவாங்க, ஒருத்தர் சர்ச்சுன்னுவாங்க, ஒருத்தர் பீச்சுன்னுவாங்க. எல்லாம் என்ன சொல்கிறது, ரெண்டு சைடு பேசி பண்ணுறது தானே, ட்ரீம்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஜ்லலாம் யாரும் போய் பண்ணுறது இல்லை. பட் மோஸ்ட்லி பணம் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் செய்கிறாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள், நார்மல் பீப்புளெலாம் இங்கே தான் ஹோட்டல் இங்கே எங்கேயாவது ரிலேஷன் கூப்பிட்டு அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியில் எங்கும் ஜாஸ்தி போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் ஃபாரின் போங்க, நம்ம ஊரை டூரிஸ்ட் ஸ்பாட்டாக என்ஹான்ஸ் பண்ணணும் நம்ம, அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? டூரிஸ்ட் ஸ்பாட் நம்மளுக்கு இங்கே டெவலப் பண்ணால் ஃபாரின் பீப்புள்ஸ் கூட இங்கே வருவாங்க. நம்ம இந்தியாவில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஃபாரினை நம்மளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிளாங்க்கு ஒன்றும் தெரியாது. பட் இங்கே வந்தாங்கன்னா இங்கே இருக்கிற கல்ச்சரை பார்ப்பாங்க. ஒரு சமயம் அவங்களும் ஓரளவுக்கு சரி நம்மளும் இது மாதிரி இருக்கலாம், யாரும் இருக்க போகிறது இல்லை. நம்ம நாட்டோட கல்ச்சர் அவங்க தான் இங்கே வந்து பார்க்க முடியும். ஆமாம், இப்போது நிறைய பேர் இந்தியாவிலேயே இருந்துட்டு வெளியே சவுத் கொரியா பிடிஎஸ்னால போகிறாங்க. அந்த மாதிரி சரி மேரேஜ் ஆச்சு இங்கே பண்ணட்டோன்ட்டு சொல்கிறாரு அவர், வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வெளியே போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இதே மாதிரி போய் கேட்டிங்க அப்படின்னா முதல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஆக்சென்ட்டை கலாய்ப்பாங்க. அப்படி இல்லைனா நம்மளுடைய ஃபுட்டு, அந்த ஃபுட்டை பற்றி பேசுவாங்க. மோஸ்ட்டாக ஏதாவது தாஜ்மஹால் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசுவாங்க. பட் இந்தியாவோட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த வெப்சீரிஸ்லாம் இந்தியா ஸ்லம் மாதிரி தான் இருக்கும், மொத்தமாகவே அவங்க லோவர் தான், ஃபுல்லாக லோவர் கிளாஸ் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியாவில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. முக்கியமாக தமிழ் அந்த கலாச்சாரத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லைனாலும் நம்ம லிட்ரேச்சரை பற்றி நமக்கு நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பாட்ஸை காமிக்கிறத விட நம்ம கல்ச்சரை வெளியே காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இப்போ மேக்ஸிமம் என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, மெயின் டூரிஸ்ட் ஸ்பாட்னு பார்த்தா உலகத்துலேயே 2வது பெரிய பீச் மெரினா பீச்சு, இது ஓகே. தாஜ்மஹால் இருக்குது, 7 அதிசயங்கள் ஒன்று.
அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரோ இருக்குது பெருசாக பார்க்கணும்னா இப்போ லண்டனில் அமெரிக்காலாம் போனீங்கன்னா சுற்றி உலகத்துலேயே அழகிய நகரம் லண்டன் சொல்கிறாங்க ப்ரோ. சுற்றி பார்க்கணுனாலே எனக்கு லண்டன் போகணும் தான் ப்ரோ ஆசை. அப்படி இல்லையா ஐலாண்ட்ஸ் போகணும். விஷு நான் எங்கெங்கே போகணுன்றது நான் தான் ஆசைப்படுவேன். அவர் எப்படி என்ன இது பண்ணலாம்? ஓகேங்களா? இப்போ தாஜ்மஹால் பார்க்கணும் எனக்கு ஆசை தான். அது இந்தியாவில் தான் இருக்குது. ஆனால் அது பார்க்கணும் எனக்கு ஆசை தான். நான் போய் பார்ப்பேன். என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் போய் பார்ப்பேன் இன்கேஸ். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.